ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தாங்க. க்ளீனிங் ப்ராசஸ் தாங்க நடந்துகிட்ருக்கு. நான் வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் கொட்டி நல்லா கழுவி காய வச்சுட்டேங்க. அப்படி கழுவி காய வைக்கக்குள்ளே நமக்கு பாதி க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிருங்க. மீதி பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன காய் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நம்ம கையாலே பொறுக்கி எடுத்தோம்னா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறத்தை வச்சு 2 புடைச்சோம்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் கொட்டி காய வச்சு அதுக்கப்புறம் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அடைச்சிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அணில் இந்த கோதுமையை உண்டு இல்லைன்னு பண்ணிடுதுங்க. பாருங்களா, அந்த பக்கத்தில் நிறையா காக்கா குருவிலாம் இருந்தது, புறாலாம் இருந்தது பாருங்கள். அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. இந்த அணில் மட்டுமே அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டி இதெல்லாம் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக எடுக்கும். ஆனால் வெயிலில் உட்காந்து சாப்பிடாதுங்க. கரெக்டாக நிழலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு இப்படி ஒரு 2 மணி நேரமாக அந்த கோதுமையை அதால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்குச்சு. நானே ஏதாவது எங்களை டிஸ்டர்ப் பண்ணல, சாப்பிட்டா போதுன்னு சொல்லி விட்டுட்டேன். இந்தமாரி நம்ம கழுவி காய வச்சு அரைக்கிற கோதுமை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த பூச்சிலாம் பிடிக்காமல் நல்லாயிருக்கும். நமக்கு சப்பாத்தி பூரி எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. மாவுமே நல்லா நமக்கு நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற மாவு மாரி இல்லாமல் இது நம்ம க்ளீன் பண்ணி நாமளே அரைக்கிறதுனால நல்லாயிருக்குங்க. ரேஷன் கடையில் கொடுக்குறத நாம் ஏங்க விடுவானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.